Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் குழந்தையை அழுவதை நிறுத்துமாறு பாசமாக கேட்டு கட்டாயப்படுத்திட்டே இருந்தாள். இவ்வாறாக பாசமாக கேட்டு அல்லது மென்மையாக சொல்லி ஒரு செயலை செய்யுமாறு கட்டாயப்படுத்தல் என்பதை நாம் கெஜால் எனும் வினை சொல்லை பயன்படுத்தி தெரிவித்திட முடியும். இந்த சொல் பொதுவாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நாங்கள் பயன்படுத்துவது ரொம்பவே குறைவு. அப்படியானால் இதற்காக இதை அறிந்திருக்க வேண்டும். ஸ்டோரிஸ், நியூஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஃபார்மல் கன்வர்சேஷன்ல தாராளமா எங்களால காண முடியும். ஆகையால் இதை அறிந்திருப்பது அவசியம். இன்றைக்கு நாங்க கெஜால் என்கின்ற சொல்லை வினை சொல்லாக பார்க்க போவதில்லை, மாறாக ஐஎன்ஜி ஃபார்ம்ல ஒரு ஜெரண்டாகத்தான் பயன்படுத்தி பார்க்க போன்றோம். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் குழந்தையை அழுவதை நிறுத்துமாறு பாசமாக கேட்டு கட்டாயப்படுத்திட்டே இருந்தாள். இவ்வாறு ஒரு செயலை செய்துட்டே என்னும் போது நாங்கள் கீப் என்பதை பயன்படுத்துவோம். இங்கு அது இறந்த காலத்தை குறிப்பதால் kept என்று பயன்படுத்துவோம். She kept cajoling the baby to stop crying. She kept cajoling the baby to stop crying. She kept cajoling. அவள் பாசமாக கேட்டு கட்டாயப்படுத்திட்டே இருந்தாள். யாரை? குழந்தையை. The baby. எதற்காக? To stop crying. அழுவதை நிறுத்துமாறு. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? She kept cajoling the baby to stop crying. என்னை பாசமாக கேட்டும் பயனில்லை, ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். ஐஸ் வைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நீங்க. என்னட்டு ஒண்ணும் ஐஸ் வச்சு வேலைக்கு ஆகாது, ஏற்கனவே என் மனசை திடப்படுத்திட்டேன், இதுதான் நான் செய்ய போறேன், இனி என்ன செஞ்சும் வேலை இல்லை. No use cajoling me. No use cajoling me. I have made up my mind. No use cajoling me. I have made up my mind. டிக்கெட் இல்லாமலே உள்ளே செல்ல அனுமதிக்குமாறு அவர்கள் காவலரிடம் மென்மையாக சொல்லி கட்டாயப்படுத்திட்டே இருந்தாங்க. கெஞ்சி கெஞ்சி அரிச்சுட்டே இருக்கிறேன்னு வாங்க, அந்த மாதிரிக்கு கட்டாயப்படுத்திட்டே இருந்தார்கள். They were cajoling. யாரை? காவலரிடம். They were cajoling the guard. எதற்காக? உள்ளே செல்ல அனுமதிக்குமாறு. To let them in. எப்படி? டிக்கெட் இல்லாமல், without tickets. They were cajoling the guard to let them in without tickets. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. They were cajoling the guard to let them in without tickets. அவள் கடைக்காரரிடம் மென்மையாக சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு தள்ளுபடியை பெற்றாள். She managed to get a discount by cajoling the shopkeeper. She managed to get a discount by cajoling the shopkeeper. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She managed to get a discount by cajoling the shopkeeper.
அவர் தனது மகளை மேடையில் பேச பாசமாக கேட்டு கட்டாயப்படுத்திட்டே இருந்தார். மேடையில பேசுறதுக்கு மகள் கூச்சப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். அப்ப அவர் என்ன செய்தார்? பாசமா சொல்லி 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 கட்டாயப்படுத்திட்டே இருந்தார். Please comment your answer. Amazing. அந்த பெண் விற்பனையாளர் விலையுயர்ந்த ஆடையை வாங்கும்படி என்னை கட்டாயப்படுத்திட்டே இருந்தார். Try to comment your answer. Superb. பாசமாக கேட்டு கட்டாயப்படுத்திய பிறகும் அவர் குழுவில் சேர மறுத்தார். Please comment your answer. Splendid. You got it. 2 வாரங்கள் பேசிக்கொண்ட பிறகு அவன் என்னை தொடர்பின்றி விட்டுவிட்டான். இவ்வாறு ஒருவரை திடீரென்று தொடர்பின்றி விட்டுவிடுவது என்பதை நாம் ghost அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கு வினை சொல்லாக பயன்படுத்துகின்றோம். உங்க எல்லாருக்குமே தெரிந்ததுதான் ghost என்பது பெயர் சொல்லாக பயன்படுத்தும் போது பேய் என்பதை குறிக்கும். இங்கு திடீரென தொடர்பின்றி விடுறது என்னும் அர்த்தத்தில் வினை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. வாருங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். 2 வாரங்கள் பேசிக்கொண்ட பிறகு அவன் என்னை தொடர்பின்றி விட்டுவிட்டான். இப்படி திடீரென்று சொல்லிக்கொள்ளே இல்ல, சொல்லாமலே தொடர்பின்றி விட்டுவிட்டான். He ghosted me. He ghosted me after 2 weeks of chatting. 2 weeks விழுந்து chat பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு திடீரென்று சொல்லாம கொள்ளாம ஆளையே காணல. He ghosted me after 2 weeks of chatting. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He ghosted me after 2 weeks of chatting. காரணமே இல்லாமல் அவளுடைய தோழி தொடர்பில்லாமல் போனதால் அவள் மனம் காயப்பட்டதை போல் உணர்ந்தாள். எப்படி வேணும்னாலும் வச்சுக்குவோம். She felt hurt. எப்போது? when her friend ghosted her for no reason. எந்த காரணமுமே இல்லாமல், for no reason. She felt hurt when her friend ghosted her for no reason. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Marvelous. She felt hurt when her friend ghosted her for no reason. யாரையும் இப்படி திடீரென தொடர்பின்றி விடாதீர்கள். நேர்மையாக இருங்கள் மற்றும் அவர்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். என்ன காரணத்தால நீங்க தொடர்பின்றி விட போறீங்களோ அந்த உண்மையை சொல்லுங்க. Don't ghost people. யாரையும் தொடர்பின்றி விடாதீர்கள். நேர்மையாக இருங்கள். Be honest. மற்றும் and அவர்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். Tell them the truth. Don't ghost people. Be honest and tell them the truth. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't ghost people. Be honest and tell them the truth. என் நண்பன் சண்டைக்கு பிறகு என்னை திடீரென தொடர்பின்றி விட்டுவிட்டான். Please try to comment your answer. Very good. மக்கள் ஏன் நேர்மையாக இருப்பதற்கு பதிலாக திடீரென்று தொடர்பின்றி விட்டு விடுகிறார்கள்? Try to comment your answer. Right. அவள் தன்னுடைய கெட்ட பழக்கமுள்ள முன்னாள் காதலனை திடீரென தொடர்பின்றி கைவிட்டு விட்டாள். Please comment your answer. Wow, great, you got it. குற்றத்தை என் மேல் போடாதே,
பழிய என் மேல் சுமத்தாதே, எல்லாத்தையும் என்ற தலையில கட்டிடாத. இப்படி எதை சொன்னாலும் ஒருவர் மீது பழி போடல், குற்றம் சுமத்தல், தலையில் கட்டுதல் என்பவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் put the blame on someone. Put the blame on someone. எவ்வாறு தெரிவிப்போம்? Put the blame on someone. Put the blame on someone என்றவாறாக தெரிவிப்போம். வாருங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். குற்றத்தை என் மேல் போடாதே. Don't put the blame on me. Don't put the blame on me. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't put the blame on me. அவள் எல்லா குற்றத்தையும் தன் அண்ணன் தலையில் கட்டிவிட்டாள். அப்ப தான் ரொம்ப நல்ல பிள்ளை, எல்லா பிள்ளையுமே செய்ததாரு அண்ணாதான் என்று சொல்லி அண்ணாட தலையில கட்டிட்டாள். She put all the blame on her brother. She put all the blame on her brother. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She put all the blame on her brother. She put all the blame on her brother. அவன் பிடிபட்டான், ஆனால் குற்றத்தை வேறொருத்தர் மேல் போட்டான். அவள் பிடிபட்டுட்டார் தான், இருந்தாலும் என்ன செய்தார்? குற்றத்தை மட்டும் வேற யாரிலையோ போட்டுட்டான். He got caught. He got caught. இல்ல வேற எப்படி நாங்க சொல்லியிருக்கலாம்? He was caught. கடந்த காலத்தை குறிக்கின்ற passive voice. He got caught or he was caught, but he put the blame on someone else. He got caught, but he put the blame on someone else. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க சொல்லி பார்ப்போம். He got caught, but he put the blame on someone else. எல்லாரும் மேனேஜர் மேல் குற்றத்தை சுமத்தினார்கள். Try to comment your answer. Very good. அவள் எப்போதும் குற்றத்தை வேறு யார் மேலும் போடுவாள். தன்ல எப்பயுமே எவ்வளவு செய்தாலும் தான் என்று ஒப்புக்கொள்ள மாட்டா, வேறு யார் மேலும் தான் போடுவாள். அது அவளுடைய பழக்க வழக்கம். Please give it a try. Bravo. நீ ஏன் அவன் மேல் குற்றத்தை போடுற? Please comment your answer. Wonderful. நான் யாரும் என் மேல் பழி போட அனுமதிப்பதில்லை. Try to comment your answer. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Cajoling என்பதையோ ghost என்பதை வினை சொல்லாகவோ put the blame on someone என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.